6ஆம் இடமா பார்த்தா தனுசு ராசி பார்க்குறாரு, 9ஆம் இடமா பார்த்தா கும்ப ராசி பார்க்குறாரு. இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ இயல்பு நிலையில் இல்லை, வக்கரத்தில் இருக்கிறார். அதனால் இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார். சரிங்களா? அப்போ இந்த மாதம் 11ஆம் தேதி, மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். அப்போ மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுடைய நேரமே நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான், அதாவது 329 டிகிரியில், அதாவது பார்த்துட்டிங்கன்னா கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி இப்போ கும்பத்தில் உட்காந்துருக்கிறார். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த உடைய, அதாவதுன்றது மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்தான். ஏன்னா 1ஆம் தேதி நைட்டு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சாகிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி தான் சுக்கிரன். அதிபதினா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். சரியா? அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் வந்து கன்னி ராசியில் நீச்சமடைவார், மீன ராசியில் தான் உச்சமடைவார். உச்சமன்னா என்ன, நீச்சமன்னா என்ன? உச்சமன்னா அதிர்ஷ்டம், மிக மிக அதிர்ஷ்டம், ரொம்ப நல்லது பண்ணுவார். நீச்சமன்னா செயல் இழந்துருவார், வேலை செய்ய மாட்டார், டவுன் ஆயிடுவார். அப்போ உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம், மீன ராசியில் உச்சம். அப்போ மீன ராசிக்கு 1ஆம் தேதி நைட்டே போகிறார். அப்போ 2ஆம் தேதியிலிருந்து 26 தேதி வரைக்கும், அதாவது 25 நாள் சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சத்தில் இருப்பார். இதுதான் உங்களுக்கு முதல் வெற்றியே. அப்போ இந்த மாதிரி நீங்கள் மீண்டும் அடுத்தது உச்சத்தில் உட்கார்றதை நீங்கள் பார்க்கணும்னா இன்னும் 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? உங்கள் ராசி அதிபதி ஒரு வீட்டில் போய் உச்சம் அடையும் போது தான் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுவார். சரிங்களா? அப்போ உங்கள் ராசி அதிபதியே உச்சத்தில் உட்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு பேரும் புகழும் செல்வாக்கு வாங்கி கொடுப்பார். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து 5ஆம் இடத்துல ஆரம்பித்தாலும், புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆரம்பித்தாலும், ஆனால் அவர் போய் கரெக்டான்றது அடுத்தது 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அவர் 6ஆம் இடத்துல உட்காந்துருப்பார், உச்சத்தில் உட்காருவார். அது ஒரு தனி சிறப்பு. இப்படி உட்கார நேரம்தான் வண்டி வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கி கிரயம் பண்ணுறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறது, டெம்பரவரியாக வேலை செஞ்சால் பர்மனெண்ட் ஆகிறது, அதாவது பெரிய ஆளுங்களுடைய பழக்க வழக்கங்கள் தொடர்பு கிடைக்கிறது, சப்போர்ட்டு கிடைக்கிறது, இந்த மாதிரி நேரம் தான். சரிங்களா? அடுத்தது பார்த்தா 26ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருவார். அப்போ துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வரன்னு பார்த்துட்ருக்குறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 26ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அந்த 6 நாள் இருக்குது பார்த்தீங்களா, திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அந்த வெறும் 6 நாள் நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த 6 நாளுன்றது ஒரு மாதமாக என்ன வேலை செய்வாரோ அது ஒரு 6 நாளில் அந்த ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அப்போ ஆரம்பம்ன்றது 1ஆம் தேதியும் உங்களுக்கு ஒரு நாள் நல்லா தான் இருக்குது. அடுத்தது வந்து 25 நாளும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அடுத்தது 6 நாள் திருமணத்துக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? இப்படி உங்கள் ராசியாதிபதியை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்கள் ராசி பார்க்குற குரு பகவான், நம்ம என்ன சொன்னோன்னா 5ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்கும்போது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம். புத்திர பாக்கியம்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அந்த தடைகள் 11ஆம் தேதிக்கு மேலே விலகும். சரிங்களா? ஏன்னா குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய குருவாக இருந்தாலும், ஆனால் குரு பகவான் உங்கள் ராசி பார்ப்பார். ஆனால் இப்போ ஒரு வக்கரத்தில் இருக்கிறதுனால 3 மாதமாக உங்கள் நேரம் நல்லா இல்லை. கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்தே நல்லா இல்லை. ஏன்னா டிசம்பர் 7ஆம் தேதி தான் குரு பகவான் வக்கரத்துக்கு போனார். இந்த 3 மாதமாக நிறைய துலா ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் தடையாகி தான் நிற்கும். கடன் பிரச்சனை ஒரு பக்கம், கணவன் மனைவிக்குள்ளார சண்டை சாடிகள் ஒரு பக்கம், தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல், உடல் உபாதிகளோட, அதாவது இங்கே வாங்கி அங்கே போடுறது, அங்கே வாங்கி இங்கே போடுறது, எலி தூக்கி பூனை மேலே போடுறது, பூனை தூக்கி எலி மேலே போடுற மாதிரி இந்த மாதிரி தான் பொழப்பு ஓடிட்டுருக்குது. இது எல்லாமே இந்த மார்ச் 11ஆம் தேதி
குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார்னா மீண்டும் குரு இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிருவார். அப்போ மீண்டும் இயல்பு நிலைக்கு வரும்போது மீண்டும் குரு உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார்னா ஜூன் 1 வரைக்கும் கிட்டத்தட்ட 82 நாளைக்கு குரு பகவான் இயல்பு நிலையிலிருந்து உங்கள் ராசி தான் பார்த்துட்ருப்பார். அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? அப்போ நான் சொல்கிறது இந்த மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து அடுத்தது வந்து ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சியாகிற வரைக்கும் குரு வந்து இயல்பு நிலைக்கு வந்து உங்கள் ராசி பார்க்குற இந்த 82 நாளுமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. திருமண யோகம் அமைய போகுது, தொழில் மாற்றங்கள் கொடுக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக இருக்க போகுது. இதுக்கு நம்ம ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார். நம்ம ஜாதகம் கெட்டு போய் பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறனால ஒற்றை மண்டை தானே ஓட்டும். நம்ம நேரம் நல்லா இருந்தால் தானே கிடைக்கும். அப்போ நம்மளோட விதி நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா அது மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு 5ல் இருக்கிறார். அற்புதமான வாய்ப்பு. செவ்வாய் வந்து கரெக்டான்றது யார்? உங்களுக்கு தனக்காரகன் செவ்வாய். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கலஸ்திரக்காரகன் செவ்வாய். உங்களுக்கு எப்பவுமே திருமணத்துக்கு அதிபதி யாருன்னு இந்த செவ்வாய் தான். அப்போ இந்த தனக்காரகனும் கலஸ்திரக்காரகன் செவ்வாய் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது அற்புதமான வாய்ப்பு. இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்துலையே உட்காந்துருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பங்காளி எல்லாம் சேர்ந்து, அப்படி இல்லை யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக உங்கள் ஃபேமிலியாவது குலதெய்வத்துக்கு போய் உங்கள் முறைப்படி எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அதுபோல் சாமி கும்பிட்டு விபூதி இட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண தடைகள் விலகும், சுபகாரியங்கள் நடக்கும். அதே மாதிரி பூரி புண்ணியத்தில் இருந்த குறைகள் சரியாகும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் 6ல் இருக்கிறார். ரோக சனியாக இருக்கிறார். ஆனால் சனி பகவான் 6ஆம் இடம் ரோக சனியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 92% நல்ல மாற்றத்தை தான் கொடுத்துட்ருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் யாருன்னா சுகஸ்தானத்துக்கும் அதே மாதிரி வந்து புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியே சனி பகவான் தான். இப்போ சனி பகவான் இந்த மாதம் மாறுறாரா? இல்லை, அவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவார். அதனால் இந்த மாதம் சனி மாறாததுனால நீங்கள் பெருசாக ஒன்றும் மாற்றங்களை சனி பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். யாருன்னு பார்த்தா 9ஆம் இட பாக்கியஸ்தானத்துக்கும் 12ஆம் இட விரயஸ்தானத்துக்கும் அதிபதியே புதன் தான். அப்போ அந்த புதன் பகவான் இப்போ ஒரு வக்ரத்தில் இருக்கிறார். 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். நம்மளால் முடியுமா, சாதிப்போமா, மேலே வருவோமா, நம்மளால் ஏன் இப்படி இருக்கிறோம், ஒரு காலத்தில் நல்லா தானே இருந்தோம், இப்போ மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டன்ற மாதிரி குழப்பம் இருக்கும். ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டம்தான். கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாக பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவான் அவர் வக்ரத்தில் போனதுனால அது கொஞ்சம் மன அழுத்தம். அதே மாதிரி குரு வக்ரத்தில் போனதுனால ஒரு 3 மாதமாக மன அழுத்தம். மொத்தத்தில் பார்க்குறவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, துளாராசியாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இன்னைக்கு யூடியூப் எதில் போய் பார்த்தாலும் துளாராசிக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எந்த வளர்ச்சியுமே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேங்க. மாறும். நான் சொல்கிற மாதிரி 11ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி, 21ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி, இந்த 2 காலகட்டமும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையப்போகுது. சரிங்களா? காய்ச்ச மரம் தான் கல்லடி படுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக பொறுமையாக இருங்க, நல்லது நடக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை நல்லா இருக்குதுன்றதை மட்டும் பார்த்துக்கிட்டால் நீங்கள் போதுமானது. சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் தான் எப்பயுமே. அந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அதனால் 15 தேதி வரைக்கும் குழந்தை வரம் எதிர்பார்க்கக்கூடிய இன்றைக்கி துளாராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் எல்லாம் பெருகும். ஏன்னா நவகிரகத்திலேயே ஸ்டேட்டஸ் பார்க்குறவர், கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா சூரியன் தான். இந்த நவகிரகத்தை கட்டி ஆள்றது சூரியன் தான். அதனால தான் மாத கிரகம் பலன் எல்லாமே சூரியனோட கண்ட்ரோல் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 15 தேதி வரைக்கும் நான் குழந்தை பாக்கியம் இல்லைங்க. ஏன்னா குழந்தை பாக்கியன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 மாதம் 6 மாதம் பட்டம் பார்த்து பயிர் பண்ணுறதுக்கே 4 நட்சத்திரம் பார்க்குறோம். அப்போ நம்ம ஒரு குழந்தை பாக்கியம் 120 வருடம் வாழக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாலும் இந்த 15 நாளைக்குள்ளார குழந்தை வரம் எதிர்பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை வரன் பார்த்து, அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 நட்சத்திரம் பார்க்குறவங்களுக்கோ
வேண்டுதல் வச்சதோ செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த 15 நாளைக்குள்ளாரையே பண்ணுங்கள். ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துலையே புத்திரஸ்தானத்திலே இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறன்றது உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 15ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு மாறிடுவார். கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்வார். சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச துலா ராசிக்காரங்களோட நிலமை கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க 3 மாதமாக, அந்த கஷ்டம் உங்களுக்கு விலக போகுது. இதுக்கு மேலே விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக இருக்கிறீங்களா, கலைத்துறையில் ஆர்வமாக இருக்கிறீங்களா, இல்லை அரசியல் சார்ந்து இருக்கிறீங்களா, நிச்சயமாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இதுக்கு மேலே உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்க போகுது. சரிங்களா? அதாவது மனசுக்குள்ளார 1000 கேள்விகள் இருக்கும். அதுக்கு விட தெரியாமல் பதில் தெரியாமல் இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாகவே உங்களால் மற்றவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் மற்றவங்க சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்த்து வாங்கலை. நீங்களே சொந்த கையூனி கரணம் போட்டு தான் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. இந்த மாதிரி நிலைமையில் உங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே மாறும். இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது நான் சொல்கிற மாதிரி 2ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய போகிறாரு. 11ஆம் தேதிக்கு மேலே குரு மெயினாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய போகிறாரு. 21ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் வக்கர நிவர்த்தாகி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. எது எப்படியோ மொத்தத்தில் இந்த மார்ச் மாதம் எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா? 11ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக உங்களோட வெற்றி நிச்சயம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா அது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட விதின்றது ஜாதகம். அது நல்லா இல்லை அப்படின்னா நம்ம என்ன தான் பொது பலனில் பார்த்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. எனக்கு கொஞ்சமாவது நம்ம ஜாதகம் கை கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் ஜாதகம் ஒரு தடவை நல்லா இருக்குதா அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு லைனில் போய்க்கலாம் இல்லைங்களா? பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நல்லதே நடக்கும். தைரியமாக இருங்க. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.